வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 44 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கிம்பல் அப்படின்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு கிம்பல். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு மொபைல் கிம்பல். ஸோ கிம்பல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வீடியோவை நீங்கள் மொபைலில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நடந்துக்கிட்டு எடுக்கிறீங்க இல்லை ஓடிக்கிட்டே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஷேக் இருக்கும். ஸோ இந்த கிம்பலில் அந்த மொபைலை மாட்டிட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம என்ன தான் ஷேக் பண்ணாலும் அந்த மொபைலில் வந்துட்டு ஒரு குட்டி ஷேக் கூட இருக்காது. ஸோ ஸ்டெபிலிட்டியான வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கிம்பல் அப்படிங்கிற ஒரு கேஜெட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிம்பல் வந்துட்டு மொபைல் கிம்பல், இதே மாதிரியே கேமராக்குன்னு தனியாக கிம்பல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Dji Osmo Mobile 3, பேர் கொஞ்சம் லென்த்தான போது. ஸோ இது வந்துட்டு ஒரு மொபைல் கிம்பல். இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பக்கம் ஆகுது. என்னோட மொபைலில் நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இந்த கிம்பலை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் கிம்பலே வாங்கிக்கலாம். இல்லை DSLR கேமரா வச்சுருக்கீங்க, டிஜிட்டல் கேமரா வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான கிம்பலில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிம்பல் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேக்கே இல்லாத ஒரு ஸ்டெபிளைஸ்டு வீடியோவை எடுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோவை கையில் பிடிச்சிட்டு எடுக்கும்போது எவ்வளோ கிரிப்பாக பிடிச்சாலும் ஏதாச்சும் ஒரு ஷேக் இருக்க தான் செய்யும். நின்றுட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போதே அப்படி இப்படி கொஞ்சம் லைட்டாக ஷேக் இருக்கும். அதுலேயும் நடந்துக்கிட்டு ஓடிட்டுலாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் ஷேக் இருக்கும். ஸோ ஷேக் உள்ள ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் எடுத்து என்ன தான் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாலும் அதை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சுவாரஸ்யமாகவோ இல்லை விறுவிறுப்பாகவோ இருக்காது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ சூப்பரான கண்டென்ட்டை காமிச்சிருந்தாலும் அது ரொம்ப இரிட்டேட்டடாக தான் இருக்கும் பார்க்குற வியூவர்ஸுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் நம்ம ஸ்டெபிளைஸ்டு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிம்பலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேக் இல்லாத ஒரு ஸ்டெபிளைஸ்டு வீடியோவை எடுக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே தேவைப்படும். பட் இதில் இருக்கிற ஒரு இஷ்யூ என்னென்னா, ரேட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7,000 ரூபாயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒரு நல்ல மொபைல் கிம்பலை நீங்கள் வாங்க முடியும். ஸோ 7,000 மேலே தான் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல கிம்பல் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு இருக்குது. பட் அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக அது இருக்குமா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி 7K நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காசு கொஞ்சம் கூட. ஸோ இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எடுத்தோடனே அப்போ இதை நான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படாது. நீங்கள் எடுத்தோடனே நார்மலாக கையிலே நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். அப்படின்னா ஒரு சின்ன மினி ட்ரைபாடு ஆர் மினி மோனோபாடு இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரைபாடு மோனோபாடு யூடியூப்க்கு நீங்கள் எந்த மைக் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட போன எபிசோடு அதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த கிம்பல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் யூடியூப்பில் நல்ல கண்டென்ட் போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணிட்டீங்க. உங்களோட வீடியோ குவாலிட்டியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சும்மா நானும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கீங்க, ஒரு ட்ராவல் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு இந்த கிம்பலை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மொபைலில் நீங்கள் வீடியோ எடுத்தாலுமே நீங்கள் இந்த கிம்பலில் மாட்டிட்டு அந்த வீடியோவை எடுக்கும்போது அந்த வீடியோட குவாலிட்டி அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த கிம்பலில் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாய்ஸ்டிக்கு. மோஸ்ட் கிம்பல்ஸில் இந்த ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைலை வந்துட்டு எங்கிட்டு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுன்னு எல்லா டேரக்ஷனையும் வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நீங்கள் எந்த பிராண்டோடைய கிம்பலை வாங்கினாலும் அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை உங்களோட டிவைஸில் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலையும் கிம்பலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி ப்ளூடூத்தில் தான் வந்துட்டு கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கிம்பலில் இருக்கிற பட்டன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட டிவைஸ் அதாவது மொபைலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணியே வந்துட்டு உங்களோட மொபைலில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க இல்லை ஒரு இமேஜை கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்படி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிம்பல்லே வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலையும் கிம்பலையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் கிம்பலை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல் கிம்பல்ஸ், DSLR கிம்பல்ஸ்னு நிறைய வகையான கிம்பல்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 2022 எந்தெந்த கிம்பல்லாம் இப்போ கரண்ட்டில் ஆஃபரில் இருக்கோ அதோடைய பை லிங்க்ஸ்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கிம்பல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைனலி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிம்பல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இந்த கிம்பலுடைய டீட்டெயில் வீடியோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நான் அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ போட்ட வீடியோ திருப்பி போட்டு போர் அடிக்க வேணாம் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோவில் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை.
ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். கம்ப்ளீட்டாக இந்த Dji Osmo Mobile 3யோட ரிவ்யூ வந்துட்டு அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குன்னு டீட்டெயில்டாக அதில் நான் சொல்லியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிம்பல்லாம் வாங்கினா தான் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு மொபைல் இருந்தாலே நமக்கு போதுமானது. இதெல்லாம் வந்துட்டு அடிஷ்னல் ஃபீச்சர் தான். ஸோ வீடியோ குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இது இருந்தால் தான் நம்மளால் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ ஜீரோ பட்ஜெட்டில் ரூபா கூட இல்லாமல் தாராளமாக நம்மளால் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எதாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு இந்த கிம்பல் சம்மந்தமாக அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதுக்கான ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். See you next video. Until then, bye from Baba. Bye.